like I'm floating. Yeah, break out, I've got to see. ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனலுக்கு மறக்காம வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷன் வீடியோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதோட கண்டினியூஷன். ஸோ எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் இருக்கிற குருவித்துறை அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குங்க. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ வந்து போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்து 1 மாதிரி போட்டு பேச கரெக்டாக வந்து சோளம் அந்த மாதிரியே வந்துருக்கும். கிட்டத்தட்ட அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நிமிஷம் இருக்கும். ஸோ அதனால் கட் பண்ணி இந்த வீடியோ வந்து அதுலேருந்து ஆரம்பிக்குது. அதனால் வந்து அந்த வீடியோ வந்து அப்படியே கண்டினியூட்டியாக தான் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அப்படியே வீடியோ பாருங்கள். இப்படியே போனாலும் எங்கள் ஊருக்கு போயிடலாம். அப்படியே சல்லுன்னு என்ன கிடையாது, ரோடு போடுறேன். பைப் தூண்டுறாங்க. நல்ல தண்ணி குளம். ஸோ சோளம் வந்துட்டோங்க. சோளம் வந்தால் அந்த கோயிலை இந்த ஆற்றை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு முடிஞ்சிடும் போல இருக்கே. வளையப்பட்டி, திண்டுக்கல், ஆண்டிப்பட்டி, குருவித்துறை கோயில். குருவித்துறை வந்தாச்சு. இதுதான் ஆல்ரெடி தெரியும் எனக்கும். அந்த இடத்துக்கு எப்படி போகிறது? தண்ணி இங்கே நிறையா போகுதுங்க. கேட்போமா? கல்ல தானே இருக்கு அண்ணே. இந்த ஆற்று குளிப்பாங்களண்ணே, அது எப்படிண்ணே போகிறது? அந்த பெரிய அந்த பாலமாக அணைக்கட்டு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்களே, நேராக போய் ரைட் சைடு திரும்பணுமா? அங்கிட்டு தான் இருக்கா? சரி, ஓகே. அங்கிட்டா? ஆற்ற இன்னைக்கு பார்க்காம போகக்கூடாதுங்க. முள்ளிப்பாளையத்துக்கிட்ட வந்து இப்போ நம்ம நினச்சது அங்கிட்டு, பட் அங்கிட்டு கிடையாது. அப்போ நான்லாம் இங்கிட்டலாம் எனக்கு தெரியாதுங்க. அப்போ அது வந்து எனக்கு வந்து புதுசாக தான் இருக்கு. அப்போ இது புதுசாக இருக்கா? சரி, அங்கே ஒரு பையன் இருக்கான். அந்த பையன்கிட்ட கேட்டால் கரெக்டாக தெரியும். தம்பி, இந்த ஒரு ஆற்று இருக்கும்ல, குளிப்பாங்களா எல்லாருமே, அது எங்கேயா இருக்கு? ஒரு ஆற்று இந்த இல்லை, இந்த படிக்கட்டு மாதிரி அடிக்கடிக்க அந்த வலிக்கிக்கிட்டு போகும்ல, அது எங்கே இருக்கு? அது என்ன குள தூரம் பண்ணுமா? குருவித்துறை இல்லை பார்த்தேன். அது என்ன குள தூரம் போனா? இந்த ஆற்று இந்த இது அது இன்னும் குள தூரம் போகணுமா? எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? அப்படியே குருவித்துறைக்கு போயிட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அங்கேயே இருக்கும். சரி, ரைட், ஓகே. சரி, ஓகே, தேங்க்ஸ். அப்போ குருவித்துறைங்க அது தள்ளி. அப்போ இது குருவித்துறை இல்லையா? குருவித்துறைன்றது தனியாக அங்கிட்டு இருக்கும் போலப்பா. ஸ்ட்ரைட்டாக போனால் வாடிப்பட்டி போயிருமே. இருக்குண்ணே எங்கிட்ட.
நிறையா இடத்து பேர்த்துக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. குருவித்துறை ஆற்று நான் கூட சோழவந்தானில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அது தனி ஜுடிஷன். ஓகேவா, இதெல்லாம் நான் வந்ததே கிடையாதுங்க. வந்திருப்பேன், பட் எனக்கு ஞாபகம் வந்திருக்கேனாண்டு. அந்த ஆற்றை ஒரு வாட்டியாவது பார்த்து எப்படித்தான் இருக்குன்னாவது பார்த்துட்டு போகணும். ஏன்னா அடுத்த வாட்டி வரும்போது பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து அதில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணுங்க. அதுக்காண்டியே தான் இங்கே வரணுன்றேன். அது ஒன்றுமே இல்லை. பாருங்க, எல்லாமே தேங்காய் தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் ஃபுல்லாக அங்கிட்டு தானே வருது. தேங்காய் பிஸ்னஸ் பண்ணால் கூட நல்லா பொழைச்சிக்கலாம் போல. ஊருக்குள்ளே வந்தாச்சுங்க. இன்னும் கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். நானும் ரோடு எண்டு வரையும் வந்துட்டேன். ரோடு எண்டில் அப்படியே ரைட் சைடு திரும்பணுமா. இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவாக இருக்குமா? ஏதோ திருவிழா போல இருக்கே. எடுத்தானா தலைவா? அந்த குளிக்கிறதுக்கு இங்கிட்டு தானே போனோம். ஒரே ரோடு முடியா பெரியவில் வந்து ரைட் சைடு போங்க. ரைட் சைடு போன இன்னொரு ரோடு வரும். ரைட் சைடு போனீங்கன்னா 3 ஆத்தோட புது ரோடா போங்க. சரி போட்டிருப்பாங்க உள்ள ஆத்துக்குள்ள. சரி ஓகே. ஊருக்குள்ள ஏதோ திருவிழா போலங்க. கிட்டா போகிறது மதுப்பீடா? புது ரோடுன்னு சொன்னாங்க. அதான் இருக்குது, புது ரோடாக தாங்க இருக்குது. இந்த டேரெக்டாக ஆற்றுக்கே தான் விடுது. எப்படி ரோடு பாருங்க. இன்னைக்கு தான் அப்படி ஒரு இடத்துக்கே வர்றேன். இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக ஆற்றுக்கே போகும் போல். இங்கே தானா? எதுவும் இல்லையே. இங்கே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பசங்க. தண்ணி தான் தெரியுதே தவிர்த்து மழை தெரிய மாட்டுதே. என்ன அந்த அந்த ஆற்றுக்கு எப்படி போகிறது? அந்த மடை வரும்ல தண்ணி, அந்த அணைப்படி போகிறது. அது வந்து இந்த கோயிலுக்கு போட்டு கோயிலுக்கு லெஃப்ட்டு போய் நேரம் மாதிரி போங்க. அப்படியா? கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போகணும். அப்புறம் ரோடு அப்படி போங்க. போன நேரம் அதான் அந்த குளிப்பாங்க நிறையா பேர். ஏய், அணைப்பட்டினா அது வாட்டுக்கு அணைப்பட்டிக்கே போயிடாமையா தண்ணி கொய்யால. ஒரு அணைப்பட்டிக்கு வந்து இருக்க போகிறோமா? ஏய், எனக்கு தெரிஞ்ச தப்பாக சொல்கிறான்னு நினைக்கிறேன் அணைப்பட்டின்னு. விட்றாங்களே, என்னமோ தவறாக தெரிகிறது.
எனக்கு என்னமோ தவறாகப்படுகிறது. நாங்களாம் ஒரு கோயிலுக்கே வந்துட்டோம். நம்ம சீத்தாராம வெள்ளப்புறமா திருக்கோவில். வந்தாச்சு கோயிலுக்கு. நீ அப்படியே எப்படி போகிறது? என்ன அந்த ஆத்துக்கா போகிறீங்க? வழி தெரியும். பரவாயில்லைங்க, பசங்களாம் அங்கிட்டு தாங்க போகிறாங்க. இதுவும் கொள்ள தூரமாக தாங்க இருக்குது. எப்பா எவ்வளோ தூரம், சரியான தூரம். எல்லாருமே அங்கே தான் போகிறாங்க. ரைட்டாக தான் இருக்கும் போல். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து வந்தாச்சு. ஸோ கிட்ட போய் பார்ப்பேன் எப்படி தான் இருக்குன்னு. வாரு வேற லெவலில் இருக்குது. அந்த மூலையில குளிக்கலாம் போல். எப்படி ஸ்கோர் ஒர்த்துங்க இந்த இடம். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்த கண்டுபிடிச்சதுக்கு செம்ம ஒர்த்து. எப்படி இருக்குது பாருங்க. வாவ் வேறு லெவலு. இந்த இடத்த நான் ஒரு நாள் கூட பார்த்ததே கிடையாது. பட் இந்த இது எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் சோளம் தான் குருவித்துறை ஆற்றுனா நான் அந்த முத காமிச்சிங்கில் வரும்போது நான் அதைத்தான் எய்ம் பண்ணேன். இது எனக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒன்று இருக்குன்னு. பட்டு இப்படியெல்லாம் ஒன்று இருக்குன்றது மதுரையில் எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. சொல்லியிருக்காங்க. நான் அந்த தான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். குருவித்துறைனா அந்த இப்போ மேவி இருந்துச்சில் வரும்போது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது நினச்சேன். எத்தனை பேருக்கு தெரியுதில்ல. நான் உத்தமபாளையத்துக்கு போவேன். அதுலேயும் இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கேன். ஆனால் இதை வாட்டியும் நல்லாயிருக்கும் அது. ஆனால் இவ்வளோ பெருசு இருக்காது அது. எங்க இது தெரிஞ்சுருந்தா நான் இங்கேயே வந்திருப்பேன். நீங்கள் வா இருங்க, செம்ம ஸ்பாட்டு. இங்கே ஒரு லவ்வர்ஸ்லாம் வந்து அழகாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. ச்சே, இதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது தெரியாமல் போச்சு. இதெல்லாம் நல்லா அழகாக ஃப்ரெண்ட்ஸோட வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்துக்கலாம். இன்னைக்கு கிளம்பியாச்சு. இது சும்மா ஒரு பார்வைக்காகத்தான் வந்து உண்மையில ஒர்த்துங்க இந்த இடம். ஒர்த்து வருமா அப்படின்னாங்களே, அது மாதிரி ஒர்த்து இந்த இடம். இந்த இடத்தெல்லாம் ஃபேமிலியோட சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் சேஃபாக இருக்க மட்டும் இருக்கணும். ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா குளிக்க முடியாது. தரமாக இருக்குது. இப்போ இதுவுமே இப்போ இடமே நல்லா, ரோடுமே நல்லா போட்டிருக்காங்க. இந்த அதான் அந்த கணக்குள்ள வண்டியை நிப்பாட்டுங்க. அப்படியே நிப்பாட்டி அப்படியே போயிடலாம். ரோடுமே சூப்பராக போட்டிருக்காங்க. வரும்போது கேமரா கொஞ்சம் பேட்டரி சார்ஜ் இல்லாமல் நின்றுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. ரோடு பார்த்துங்க, இந்த ரோடு தான் வர்ற வழி. வரும்போது அப்படியே இப்படி ரிட்டர்ன் பார்த்துங்க. இந்த மாதிரி தான் இருக்குது லொக்கேஷனு. இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஃபோட்டோ
ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு தரமான இடம் அது. நாளைக்கே கூட திரும்ப வரலாம். வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர் பிளேஸ், தரமான இடம். சரி ஓகேங்க, இந்த விளாக் வந்து இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் தென் பை ஃப்ரம் தினேஷ். டாட்டா பாபாய். சி யூ. சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஓகேவா?